மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த உயரிய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதன்முறையாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த உறுப்பினர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசுகிற போது முதலமைச்சர் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்த அந்த வாசகம் எல்லாம் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த உயரிய தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதன்முறையாக பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த வாழும் பெரியார் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், தமிழகத்தில் வாழுகின்ற ஒட்டுமொத்த இளைஞர்களின் வழிகாட்டி இளம் போராளி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர், தமிழக மக்களின் குரலாக சட்டப்பேரவையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்னியார் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, என்னை பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பயணத்தில் அடையாளம் காட்டிய மறைந்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் மாவீரர் ஜே குரு அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, மேலும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த ஜெயங்கொண்டம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய பேச்சில் அங்கும் இங்கும் மட்டும்தான் இருந்ததை ஒழிய அங்கும் அலைந்து கொண்டிருந்தார் பேச்சு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை இங்கு பதிவு செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த ஜெயங்கொண்டம் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும், தொண்டர்களுக்கும், எனது குடும்பத்தாருக்கும், நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 17வது சட்டப்பேரவையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சட்டப்பேரவை என்பது மக்களின் கனவுகள், நம்பிக்கைகள், உரிமைகள் மற்றும் எதிர்காலம் குறித்து சட்டங்கள் இயற்றப்படும் ஜனநாயகத்தின் ஒரு புனிதமான இடமாகும். அரசியலில் அனைவருக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜெயங்கொண்டம் தொகுதி என்பது சோழர்களின் வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இடமாகும். இந்த மாமன்றம் வெறும் விவாத அரங்கமாக இல்லாமல் மக்களின் கனவுகளுக்கு ஜனநாயக முறைப்படி வடிவம் கொடுக்கும் அங்கமாகவும் இருக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எனது ஜெயங்கொண்டம் தொகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களுடைய தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நீண்ட நாள் கனவு திட்டமான அரியலூர் சோழர் பாச திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக சோழகங்கம் என்ற பொன்னேரிக்கு மிக அருகாமையில் 10 கிலோமீட்டர் தூரமே உள்ள கொள்ளிடம் ஆற்றிலிருந்து தொகுதி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் நீரேற்று முறையின் மூலமாக நீரை கொண்டு வந்து விவசாயிகள் பயன்பெற செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். சுமார் 700 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த பொன்னேரியினை சுற்றுலா தலமாக அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க கங்கை கொண்ட சோழபுரம் பகுதியில் மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்றும், ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ராஜேந்திர சோழன் பெயரை சூட்ட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தாப்பழூர் விவசாய பகுதி மக்களின் 50 ஆண்டு கால கோரிக்கையான கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே குருவாடி தலைப்பில் தடுப்பணை கட்டி கொள்ளிட உபரி நீரினை பொன்னாற்று பாசன வாய்க்காலில் கொண்டு வந்து தாப்பழூர் பகுதி விவசாயிகளின் 4694 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி செய்து கொடுக்குமாறு இந்த அவையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அரியலூர் மாவட்ட மக்கள் குடிக்கும் நீரில் கால்சியத்தினுடைய அளவு அதிகமாக இருக்கின்றது. அதனால் அந்த பகுதியில் வாழ்கின்ற இளைஞர்கள், பெண்கள், அனைத்து தரப்பு வயதினரும் சிறுநீரக கோளாறால் அவதிப்படுகிறார்கள். அதற்கு பெருநிறுவன சமூக பொறுப்பு நிதியின் மூலம் CSR ஃபண்ட் மூலம் அனைத்து கிராம மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெயங்கொண்டத்தில் முந்தைய அரசு சிப்காட் மூலமாக காலனி தொழிற்சாலை அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் ஆரம்ப நிலையில் உள்ளது. காலம் தாழ்த்தாமல் விரைவாக தொழிற்சாலையை திறப்பதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்றும், அந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு, அரியலூர் மாவட்டத்தில்
6 தனியார் சிமெண்ட் தொழிற்சாலைகளும் ஒரு அரசு சிமெண்ட் தொழிற்சாலையும் இயங்கி வருகிறது. அந்த பகுதியில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரியலூர் மாவட்டத்தில் நிலக்கடலை, மக்காச்சோளம் போன்ற விவசாய பயிர்களும் முருங்கை, கத்தரி போன்ற தோட்ட பயிர்களும் அதிக அளவில் விளைவிக்கின்றார்கள். இந்த விவசாய பொருட்களுக்கு உரிய கொள்முதல் விலை கிடைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அரியலூர் மாவட்டத்தில் 33,000 ஹெக்டேர் அளவில் அரசு வனத்தோட்ட கழகமும் மற்றும் தனியார் நிலங்களின் மூலம் முந்திரி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அப்படி சாகுபடி செய்யப்படும் முந்திரி கொட்டைகளை அரசே விலை நிர்ணயம் செய்து மதிப்பு கூட்டும் வகையில் ஜெயங்கொண்டம், உடையார்பாளையம் பகுதியில் அரசு முந்திரி தொழில் பூங்கா அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். ஜெயங்கொண்டம் பகுதியில் இளைஞர்கள் அனைத்து விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசு உள் விளையாட்டு அரங்கம் ஒன்றை கட்டித்தர ஆவண செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஜெயங்கொண்டம் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் பற்றாக்குறையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் சிடி ஸ்கேன் வசதி செய்து கொடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயங்கொண்டம் நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையில் ஜெயங்கொண்டம் மகிமைபுரம் முதல் சின்னவளையம் வரையும், ஜெயங்கொண்டம் மகிமைபுரம் முதல் துளாரங்குறிச்சி வரையிலும் புறவழிச்சாலைகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். விருத்தாசலம் முதல் கும்பகோணம் வரை உள்ள சாலையில் விடுபட்ட இருவழிச்சாலையை 4 வழிச்சாலையாக அகலப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயங்கொண்டம் தொகுதி மீன் சுருட்டி பகுதியில் புதிய அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அமைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டிமடம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதியில் மாவட்ட உரிமைகள் உடன் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்கவும், ஆண்டிமடத்தில் தனி சார்நிலை கருவூலம் அமைக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாப்பழூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வருவாய் கிராமங்களை உள்ளடக்கி பழூரை தலைமையிடமாக கொண்டு தனி வட்டமாக அறிவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரியலூர் மாவட்டத்தில் புதிய அரசு செவிலியர் கல்லூரியும், ஜெயங்கொண்டத்தில் அரசு கல்வியியல் கல்லூரியும் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயங்கொண்டம் அரசு கலை கல்லூரிக்கு கூடுதல் கட்டிடமும் மாணவியர் தங்கும் விடுதிக்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும். ஆண்டிமடம் அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை வட்டார தலைமை மருத்துவமனையாக மாற்ற வேண்டும். ஜெயங்கொண்டம் தொகுதியில் வேம்புக்குடி, திருக்களப்பூர், மேலனிக்குழி ஆகிய 3 கிராமங்களில் அரசு துணை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும். ஜெயங்கொண்டம் தொகுதியில் இளையூர், ஐயூர், வீரசோழபுரம், தண்டலை ஆகிய 4 கிராமங்களில் அரசு கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும். திருக்களப்பூர், குவாகம் ஆகிய அரசு உயர்நிலைப் பள்ளிகளை மேல்நிலைப் பள்ளிகளாகவும், ஜெயமேலூர், அணைக்குடம், தேவனூர், சலுப்பை ஆகிய அரசு நடுநிலைப் பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஜெயங்கொண்டம் தொகுதியில் பல கிறிஸ்துவ நிறுவனங்கள் பள்ளிகளை நடத்தி வருகின்றார்கள். அங்கே தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி, அன்னையிலூர் மேல்நிலைப் பள்ளி, அலங்கார அன்னை மேல்நிலைப் பள்ளி, மார்த்தினார் பள்ளி, பாத்திமா பள்ளி என்று பல கிறிஸ்துவ பள்ளிகள் இயங்கி வருகின்றன. ஆனால் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து நாம் எதுவும் செய்து கொடுக்க முடியாத நிலை இருக்கிறது. அதை அரசு கவனத்தில் கொண்டு சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் ஆண்டிமடம் தீயணைப்பு நிலையம், ஜெயங்கொண்டம் சார் பதிவாளர் அலுவலகம், ஜெயங்கொண்டம் கோட்டை மின்வாரிய செயற்பொழில் அலுவலகம் ஆகியவற்றிற்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும். ஜெயங்கொண்டம் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரியலூர் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கும்பகோணம் டு விருத்தாச்சலம், அரியலூர் சிதம்பரம் ஆகிய ரயில்வே திட்டங்களை கொண்டு வர மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைய மானிய கோரிக்கையின் மூலம் இன்று வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை, சுகாதாரத்துறை இந்த மானிய கோரிக்கையில் தமிழக அரசு சேவை பெறும் உரிமை சட்டத்தை கொண்டு வருவதாக தேர்தல் அறிக்கையிலே நிதிநிலை அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதை உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு துறையில் மக்களின் மிகவும் நெருக்கமான கொண்ட துறை ஒன்று என்றால் அது வருவாய்த்துறை தான். அரசு துறையின் முதுகெலும்பு இந்த துறைதான். அரசு வழங்கும் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு தகுதியானவர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுப்பது இந்த துறைதான். சாதி சான்றிதழ், வருவாய் சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழ்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட சேவைகளை வழங்குவது வருவாய்த்துறை தான்.
மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட வருவாய்த்துறை தான் மக்களை அதிகமாக அலைகழிக்கிறது. இதற்கு முடிவு கட்டுவதற்காக தான் சேவை பெறும் உரிமை சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட தகவல்களின்படி இந்தியாவில் மொத்தமுள்ள 28 மாநிலங்களில் 24 மாநிலங்களிலும் தில்லி யூனியன் பிரதேசத்திலும் இந்த சட்டம் இயற்றப்பட்டு நடைமுறையில் உள்ளது. தெலுங்கானா, நாகாலாந்து, சிக்கிம், தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் தான் இந்த சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. இவற்றில் பெரிய மாநிலம் என்றால் தமிழ்நாடு தான். தெலுங்கானா மாநிலத்தில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் உள்ளது. தமிழகத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த சட்டத்தை நடப்பு கூட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். கிராம பகுதிகளில் வானம் பேஞ்சு கிடக்கும், இல்லை காஞ்சி கிடக்கும் என்று கூறுவார்கள். அதாவது அதிக மழை பொழிந்து வெள்ளம் அல்லது மழையே பெய்யாமல் வறட்சி என ஒரு வகையில் மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதுதான் இதன் பொருளாகும். வறட்சி அல்லது வெள்ளம் என ஏதேனும் ஒரு இயற்கை சீற்றத்தால் மக்களும் உழவர்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முதல் பேச்சு ஒரு 5 நிமிடத்துல முடிச்சிடறோம். ஒரு முடிங்க. இயற்கை சீற்றத்தால் மக்களும் உழவர்களும் பாதிக்கப்படும் நிலையில் அவ்வாறு பாதிக்கப்படும் மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிரந்தரமான நிவாரண திட்டத்தை தமிழக அரசு உருவாக்கி செயல்படுத்த வேண்டும். வறட்சியால் முழுமையாக பாதிக்கப்படும் குறுவை பயிர்களுக்கு ஏக்கருக்கு 40,000-ம், ஓரளவு பாதிக்கப்படும் பயிர்களுக்கு 25,000-ம், கரும்புக்கு 1,02,000-ம், நிலக்கடலைக்கு 33,000-ம், பிற பணப்பயிர்களுக்கு 1.25 லட்சம் வரை இழப்பீடு வழங்குவதும் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதும் இந்த அரசு நிரந்தர நிவாரண திட்டத்தின் அம்சங்களாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் தென்கிழக்கு பருவமழை பாதி அளவு கூட பெய்யவில்லை. கர்நாடகம் தண்ணீர் திறக்காததால் காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த ஆண்டு 6 லட்சத்திற்கு கூடுதலான பரப்பளவில் செய்யப்பட்ட குறுவை சாகுபடி இம்முறை 2 லட்சம் ஏக்கராக குறைந்துவிட்டது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துவிட்டதாலும் முறையாக மும்முனை மின்சாரம் வழங்கப்படாதாலும் பல ஆயிரம் ஏக்கரில் குறுவை பயிர்கள் கருகிவிட்டன. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் உயரவில்லை என்பதால் சம்பா சாகுபடியும் கேள்விக்குறியாகியுள்ளது. இதனால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி பாசன மாவட்டங்கள் உட்பட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் வறட்சி பாதித்த மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டு நிலவரி, பயிர்க்கடன் ஆகியவற்றை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் கடந்த 7 ஆண்டுகளாக புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்படவில்லை. தஞ்சாவூர் மாவட்டத்தை பிரித்து கும்பகோணம் மாவட்டமாகவும், கடலூரை பிரித்து விருத்தாச்சலம் மாவட்டமாகவும் உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல திருவண்ணாமலை, திண்டுக்கல், கோவை, சேலம், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பிரிக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் எழுந்துள்ளன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதால் இப்போது புதிய மாவட்டங்களை உருவாக்க முடியும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிவடைந்த பிறகு உறுப்பினர் அவர்களே, நிறைய விஷயங்கள் இருந்துச்சுன்னா அவை குறிப்புல ஏத்துக்கலாம். நீங்க அந்த உங்களோட கோரிக்கைகளை கொடுங்க, சீக்கிரம் பேசி முடியுங்க. கன்னி பேச்சுங்கிறதுனால அப்படியே முடிவடைந்த பிறகு புதிய மாவட்டங்களை அமைக்க வேண்டும். அதற்கான அறிவிப்பை இப்போது வெளியிட வேண்டும். கடந்த 2025ஆம் ஆண்டு 2299 கிராம நிர்வாக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கு தமிழகம் முழுவதும் எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. அதில் 13 மாவட்டங்களில் மட்டும் நேர்முக தேர்விற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு பணியாணை வழங்கப்படவில்லை. மேலும் மீதமுள்ள மாவட்டங்களுக்கு இன்னும் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு விடுக்கவில்லை. ஆகவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை கிடைக்கவும் எழுத்துத் தேர்வு முடித்தவர்களை நேர்முக தேர்வுக்கு அழைப்பு விடுத்து தேர்ந்தெடுத்து பணியாணை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல தமிழக அரசு கேபிள் டிவி நிறுவனங்கள் மூலம் முந்தைய அம்மையார் ஆட்சியில் தரவு உள்ளீட்டாளர்கள் 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்கள் அனைத்து வட்டாட்சியர்களும் 961 பேர் வேலை செய்கிறார்கள். இவர்களுக்கு மாத சம்பளம் வெறும் 7620 மட்டும்தான் தருகிறார்கள். 11 ஆண்டுகளாக வேலை செய்யும் இவர்களுக்கு சம்பள உயர்வும் நிரந்தர வேலை கொடுக்கவும் அரசு உறுப்பினர் அவர்களே, நீங்க எல்லாத்தையும் நீங்க கொடுங்க, அவை குறிப்புல ஏத்திக்கலாம். நன்றி சொல்லி முடிங்க. புரியுது, பாத்துட்டு அவை குறிப்புல ஏத்திக்கலாம். 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துல எங்க பேசிய முடிக்க மாட்டேங்கிறீங்களா? போய்கிட்டே இருக்குது. சீக்கிரம் முடிங்க. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மயிலாடுதுறை, பெரம்பலூர், தென்காசி ஆகிய 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை.
மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பதுதான் அரசின் கொள்கையாக இருக்க வேண்டும். மத்திய அரசு நிதி வழங்கினால்தான் புதிய மருத்துவக் கல்லூரிகளை திறக்க முடியும் என்ற கடந்த ஆட்சி நிலைப்பாட்டை புதிய அரசும் தொடரக்கூடாது. மாநில அரசை அதன் சொந்த நிதியை கொண்டு 6 மாவட்டங்களும் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க வேண்டும். நடப்பாண்டில் குறைந்தது 2 மருத்துவக் கல்லூரிகளையாவது அமைப்பதற்கு அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் 1832 ஊரக ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 504 நகர்ப்புற சுகாதார நிலையங்கள் என மொத்தம் 2334 நிலையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் அவற்றில் 1400க்கும் குறைவான செவிலியர்கள் மட்டும்தான் நிரந்தர அடிப்படையில் பணியாற்றுகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 2015ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை மொத்தம் 14,000 செவிலியர்கள் ஒப்பந்த முறையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் போட்டித் தேர்வு நடத்திதான் தேர்வு செய்யப்பட்டனர். அவர்கள் அனைவரும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு பணி நிலைப்பு செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர்கள் 7,000 பேர் மட்டுமே இதுவரை பணி நிலைப்பு செய்யப்பட்டுள்ள நிலையில் மீதம் புரியுது. நீங்க எல்லாத்தையும் கொடுங்க, அவை குறிப்புல ஏத்திக்கலாம். இருங்க, இந்த 2 கிலோமீட்டர் மாதிரி போயிட்டே இருக்கீங்க. நீங்க சொல்லுவாங்க வேற ஒண்ணு அவங்க சொல்லுவாங்க, நீங்க அவை குறிப்புல ஏத்திக்கலாம். நீங்க கொடுங்க, மணி ஓடிட்டே இருக்குதுங்க. ஒப்பந்த முறையில் பணியாற்றும் செவிலியர்கள் அனைவரையும் அரசு உடனடியாக பணி நிலைப்பு செய்ய வேண்டும். நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருப்பூர், நீலகிரி, அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர் ஆகிய 7 மருத்துவக் கல்லூரியில் உள்ள தலா 30 செவிலியர் பணியிடங்களை ஒழித்துவிட்டு அங்கு பணியாற்றி வந்த 210 செவிலியர்களை சான்லி, செங்கல்பட்டு, சேலம், திருச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அரசு நியமித்துள்ளது. இந்த மாதம் ஜூலை 21ஆம் நாள் ஜிஓ 24 என்ற அரசாணை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பிறப்பித்திருக்கிறது. அரசு மருத்துவக் கல்லூரிகள் செவிலியர் பணிகளை ஒழிக்கும் அரசாணை 204ஐ அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நீங்க கொடுங்க. என்ன 2 பேப்பர் கையில் வச்சிருக்கீங்க? இல்ல அது ஒரு நிமிஷத்துல படிக்க முடியாது. உங்களுடைய கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களுக்கு அப்புறம் என்ன 2 பேர் படிக்கணும், அதுக்கு 2 அமைச்சர் விளக்கம் கொடுக்கணும், மினிஸ்டர். சரிங்களா? இல்ல அது அவங்க கொடுப்பாங்க. சீக்கிரம் முடிங்க. நன்றி சொல்லி சீக்கிரம் முடிங்க. 108 அவசர ஊர்தி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 28/2020 நிலவரப்படி 1353 அவசர ஊர்திகள் செயல்படுகின்றன. இந்த எண்ணிக்கை போதுமானதல்ல. கிராமப்புற மக்களுக்கும் அவசர ஊர்தி சேவை விரைவாக கிடைப்பதை உறுதி செய்யவும் வகையில் அவற்றின் எண்ணிக்கை நடப்பாண்டில் குறைந்தது 1750 உயர்த்த வேண்டும். அடுத்த 5 ஆண்டுகள் முடிவில் 2500 உயர்த்த வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் 108 அவசர ஊர்தி சேவை சிறப்பாக செயல்படுவதற்கு காரணம் அதன் ஊழியர்கள் தான். உயிர்காக்கும் 108 அவசர ஊர்திகளில் ஓட்டுநர்கள், மருத்துவ உதவியாளர், அழைப்பு மைய ஊழியர்கள் உள்ளிட்ட 7500 பணியாளர்கள் பணியாற்றி வருகின்ற ஆபத்தான சூழல் பணியாற்றுபவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் கூட இன்னும் வழங்கப்படவில்லை. அவர்களுக்கு நியாயமான ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. 108 அவசர ஊதிய ஊழியர்களின் எண்ணிக்கையான வாழ்க்கை வாழ்வதை உறுதி செய்ய அவர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, பல்நோக்கு மருத்துவமனைகளில் ஆண்கள், பெண்கள், நர்சிங் அசிஸ்டண்டா பல பேர் வேலை பெற, துப்புரவு பணியாளர்கள், பாத்ரூம் கழுவுறவங்க, இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றேன். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படித்தவர்களுக்கு அரசு தான் வேலை கொடுக்கும், தனியார்ல போய் வேலை செய்ய முடியாது. அவர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். காசநோய் பணியாளருக்கு 1900 பேர் வேலை செய்கிறார்கள். பணி நிரந்தரம் செய்ய உறுப்பினர் பாத்ரூம் கழுவுறதுன்னு சொல்லக்கூடாது, தூய்மை பணியாளர்கள் அந்த அதை மாத்திருங்க. அந்த வார்த்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுது. கொஞ்சம் சீக்கிரம் நீங்க முடிச்சு செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொண்டு, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய, வாக்களித்து வெற்றி பெற செய்த ஜெயங்கொண்டம் தொகுதி மக்களுக்கும், எனது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்கு போற்றுதலுக்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் அந்நியார் அவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் NSN நடராஜ்.